காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவது குறித்த எண்ணங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தன் மனதில் தோன்றிவிட்டதாக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனது இல்லத்திற்கு திரும்பிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரிஸ்பேனில் நடந்த டெஸ்ட் போட்டி முடிந்தவுடன் இந்திய வீரர் அஸ்வின் வெளியிட்ட ஓய்வு அறிவிப்பு கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஓய்வு முடிவை அறிவித்த 2 நாட்களில் அஸ்வின் சென்னை திரும்பினார். அவரது இல்லத்தில் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெற்றோரும் குடும்பத்தினரும் உணர்ச்சி ததும்ப வரவேற்றனர். ரசிகர்களும் தங்கள் கனவு நாயகனுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு தெரிவித்தனர். அஸ்வினின் அறிவிப்பு தாங்களே எதிர்பாராதது என தெரிவித்தார் அவரது தந்தை ரவிச்சந்திரன். பட் எங்களுக்கே லேட்டாக தான் தெரியும் அது நான் கொடுக்க போறேன்றது. கொடுத்த உடனே எங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இது இல்லை. பட் எங்களுக்கு ஒரு எமோஷனலாக தான் இருந்தது. எமோஷனல்ன்றது நேச்சுரலாக அது இல்லைன்னா நம்ம இதுவே இல்லை. பவுலிங் போடுறச்சே இருந்தது, பேட்டிங் ஆடுறச்சே இருந்தது, எல்லாத்துக்கும் எமோஷனல் தான். இதுவும் கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு அப்படி கொஞ்சம் அந்த எமோஷனல்லேருந்து வில் கம் அவுட் ஆஃப் இட். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற திடமான எண்ணம் பிரிஸ்பேன் டெஸ்டில் 4வது நாள் ஆட்டத்திலேயே தன் மனதில் தோன்றி மறுநாளே அறிவித்துவிட்டதாகவும் அஸ்வின் தெரிவித்தார். எனினும் ஓய்வுக்கான அறிகுறிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே தன் மனதில் தோன்றிவிட்டதாக அஸ்வின் கூறினார். To be honest, right, நம்ம எல்லாருமே நம்ம கரியர்ல we all keep going through a lot of things. இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்ல, பட் ஜெனரலாவே சொல்றேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸா. சோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம அடுத்த பாதைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய முடிவு இல்லை. நம்ம அடுத்த பாதைக்கு தான் போறோம். we are not done with anything. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஆகவில்லையே என்ற வருத்தம் உள்ள பலரை தனக்கு தெரியும் என்றும், ஆனால் தன் மனதில் அப்படி ஒரு வருத்தம் இல்லை என்றும் அஸ்வின் கூறினார். சர்வதேச போட்டிகளில் விளையாடாவிட்டாலும் IPL-லும் மற்ற உள்ளூர் போட்டிகளிலும் தொடர்ந்து விளையாடப் போவதாக அவர் கூறினார். காஞ்சிபுரத்தில் உயர்தர பட்டு வாங்க சிறந்த இடம் விலக்கடை கோயில் வீதியில் உள்ள NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்.